ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வளர்பிறை சஷ்டிங்க. ஸோ 3:00லாம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு சாமிக்கு வந்து தீபாராதனை எல்லாமே காமிச்சு இன்றைக்கான விரதம் வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடியோவில் வரல. ஸோ காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு 4 மணிக்கெலாம் சாமி கும்பிடும்போது அந்த வைப்பு வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து சமையல் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். என்னோடய அத்தை, மாமா, அப்பா, அம்மா, தம்பி எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்ருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு சமையல் வந்து பல்காக பண்ணணும் அப்படின்றனால காய்கறிலாம் கொஞ்சம் நிறையாவே என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உப்பு போடாமல் கூழ் மட்டும் காலையில் குடிச்சிக்கிட்டேங்க. அவ்வளோதான். டீ, காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். ஈவினிங் வரைக்கும் விரதம் தான். அதுக்கப்புறம் ஈவினிங்கும் எல்லாமே சமைச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தீபம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சமையல் பண்ணுற வீடியோ என்னால் கவரேஜ் பண்ண முடியல. ஏன்னா கரண்ட் வேறு போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தது. பட்டாணி, உருளைக்கிழங்கு குருமா, சுட சுட சாதம், வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம், எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு முருகருக்கு வந்து உளுந்த வடை, அதுக்கப்புறம் வந்துட்டு பாயாசம் இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லைங்க. ஏன்னா நான் தான் விரதம் இருக்கேன். ஆனால் நான் சாப்பிடல. என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய பாப்பா, என்னோடய தம்பி, என்னோடய அம்மா, கடைக்கு வர 4 சின்ன பசங்க, மாமா, அத்தை எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 8:00 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். ஸோ அதெல்லாம் ஒரு ஹாப்பி தாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றது. பாப்பாவும் தம்பியும் கொஞ்சம் ஒயிலாட்டம் பழகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.